ஜெயச்சந்திரனின் புதிய கிளை மிக பெரிதாய் அக்டோபர் 5 முதல் கீழ்கட்டளையில் ஆரம்பம். திறப்பு விழா சலுகையாக கார் மற்றும் 1000 பரிசுகளை வென்றிடுங்கள். எல்லாவற்றுக்கும் வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற பல படங்களில் ஒரு முக்கியமான ஒரு படம், நான் ரொம்ப ரசித்த ஒரு படம். எடுத்தவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு முக்கியமான இயக்குனர் குரல், ஒரிஜினல் வாய்ஸ், பவர்ஃபுல் வாய்ஸ். இயக்குனர் பேர் மாரி செல்வராஜ். படத்தில் நடிச்சிருக்கிறவங்க த்ருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ராஜேஷா விஜயன், லால், முக்கியமாக பசுபதி அவர்கள். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். படத்தின் பெயர் பைசன் காளமாடன். பைசனில் நான் ரசித்த பல பகுதிகளில் ஒரு முக்கியமான பகுதி பற்றி பேசி இந்த விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த படத்தில் த்ருவ் விக்ரம் அவர்கள் வந்து கிட்டா அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. கிட்டா வந்து ஒரு கபடி வீரன். அவன் இந்த விளையாட்டில் அவன் யார் என்ன ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு போராட்டத்திலே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தன்னை சுற்றி சூழ்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே எதிரிகள் போல தான் அவனுக்கு தெரியுறாங்க. அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். ஸோ அவன் எப்படி நடத்தப்படுறான் அவன் ஊரில் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இப்போ பேசுகிற போகிற அந்த போர்ஷனில் அவன் வந்து லால் அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய அவங்க இவங்கெல்லாம் என்னுடைய எதிரி சமூகமாச்சே அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குற ஒரு ஸ்பேஸில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இவனுடைய ஒரு விளையாட்டு திறமையை பார்த்துட்டு நீ எங்கே கூட வந்து விளையாடுவா அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இவன் அங்கே போய் அவங்களோட விளையாடுறான். இப்போ யார் எதிரி யார் நண்பன் ஒன்றும் புரியாத ஒரு மனநிலையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே விளையாடிட்டு இருக்கும்பொழுது சரி மேபி இங்கேயும் நம்ம பிலாங் ஆகிறோமோ, மேபி நம்ம விளையாட்டுக்காக மட்டும்தான் நம்மளை இங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு ஒன்று வரும்பொழுது எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்த பிறகு பல பார்வைகள் அவனை நோக்கி இருக்குது. ஆமாம், இங்கே இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரிக்கலாம், இதை கண்டுபிடிக்கலாம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் பொழுது எல்லா பார்வைகளுமே நேராக இவன் முகத்தின் மேல் இருக்கும் பொழுது தான் அவனுக்கு வந்து ஒருவேளை இவங்களுக்குள் ஒருவனாக சமமாக என்ன இவங்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன தன்னைத்தானே ஒரு ஏமாற்றிக்கிட்டு அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை, அதில் ஆசைன்னு கூட சொல்லலாம்ல, அது சுக்குநூறாக உடைக்கப்படுது. அங்கேருந்து அவன் அதை தாங்கிக்க முடியாத ஒருத்தன் அவன் அங்கேருந்து வெளியேற்றப்படும் பொழுது, இல்லைப்பா நீ கொஞ்ச நாள் இங்கே வராத, நீ வெளியேறு அப்படின்னு லால் அவர்கள் சொல்லும் பொழுது அவங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் ஓடுறான். இதை பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறாங்க படத்தில் பல இடங்களில் மாரி செல்வராஜ் அவர்கள். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். இதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜான்ர் ஃபில்மாக இருந்தால், அந்த மாதிரி படங்களில் ஒரு ஆத்லீட் அப்படின்றவன் ஓடுறது எதுக்காக இருக்கும்? உடல் பயிற்சிக்காக இருக்கும் இல்லையா? அந்த விளையாட்டு நல்லா விளையாடணும் அப்படின்றதுக்காக மட்டும் இருக்கும். பட் இந்த படத்தில் பல காட்சிகள் இருக்குது, பல போர்ஷன்ஸ் இருக்குது. வேறு கிட்டா வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுடைய ஓட்டம் வந்து வெறும் விளையாட்டுக்காக இல்லை, உடல் பயிற்சிக்காக இல்லை. அது வந்து ஒரு இடத்துல நின்றா என்னுடைய யோசனைகள் என்னை கொல்லுதே. இது ஓடும் பொழுது தான் கொஞ்சம் என்னால் டீல் பண்ண முடியுது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூக அவலங்களாக இருக்கட்டும், இல்லை என்மேல் நான் ஒரு பெரிய ஒரு பேர்டன் ஒன்று ஃபீல் பண்ணுறான்ல, மென்டலி, சைக்கலாஜிக்கலி, ட்ராமா வைஸ், இதெல்லாம் அவன் அணுகும் பொழுது அவன் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஒரு இடத்துல வந்து அவன்கிட்ட ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ செலக்ட் ஆவான்னு நினச்சோம், ஆனால் நீ செலக்ட் ஆகலை இதில் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவனுக்கு புரியல, அவனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நியாயமாக நான் செலக்ட் ஆகியிருக்கணுமே, எந்த விதத்தில் என்னுடைய திறமை வழியாக நான் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு அவன் யோசிக்கும் பொழுது அவனுக்கு புரியுது ஏன் அவன் செலக்ட் ஆகலை அப்படின்னு. இப்போ அது அவனை ஒரு பெரிய வலிக்குள் தள்ளுது. அந்த இடத்துல அவன் சொல்லக்கூடிய ஒரு வசனமும் இதுவாகத்தான் இருக்குது. இல்லை என்னை விட்டுருங்க, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், நான் கொஞ்சம் ஓட ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் என்னால் இதை அணுக முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒருவேளை நம்ம உலகம் இன்னும் கொஞ்சம் அழகானதாக, இன்னும் சமமானதாக இருந்தால் கிட்டாவுடைய ஒரு ஓட்டம் வந்து வெறும் உடல் பயிற்சிக்காக மட்டுமே இருக்கும். அவன் உள்ளுக்குள்ளே சந்திக்கக்கூடிய ஒரு வலியை போக்குறதுக்கு வேறு வழி இல்லாமல் ஓடுற ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது இருந்திருக்காது. அண்ட் நிறைய எதாவது சொன்னல, இத்தனை பேருடைய உளவியல் ரீதியாக அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, அதுக்கு இந்த படம் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த கேரக்டரைசேஷனில் எவ்வளோ லேயர்ஸ் நமக்கு கொடுக்குது அவங்கள புரிஞ்சிக்கிறதுக்கு, அவங்கள நிஜமான மனிதர்களாக பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி. இது வெறும் கிட்டாவும் அவங்க அப்பாவையும் சார்ந்து மட்டுமே கிடையாது. ஏன் லால் அவர்கள் எடுத்துக்கங்களேன். அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் ஒரு ஒப்ரெசிவான ஒரு ஸ்பேஸில் தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் அந்த தனி மனிதனுடைய மனசு என்னவாக இருக்குது, அது எப்படி இயங்குது, அவருடைய பார்வை விளையாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஏன் அவர் கிட்ட இங்கே சேர்த்துக்கிட்டாரு, இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது தான் நமக்கு புரியுது. இந்த படம்
யாரையுமே பைனரியாக இது கருப்பு, இது வெள்ளை, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அடக்கிறவன், இவன் அங்கேருந்து அடிக்கிறவன் அப்படின்றதாக மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு படமாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி படங்களை சும்மா மேலோட்டமாக வெறும் இதுவா இது ஆப்ரேஷன் பொறுத்து படம் அப்படின்னு சொல்லுவது ரொம்ப ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த கலையை நம்ம சரியாக ரசிக்க முடியாதவங்க பேசிக்காக அதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேபிள்ஸாகவே நான் அதை பார்க்குறேன். அது இன்ஃபேக்ட் நம்ம கிட்டாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுக்கே புரிய மாட்டேங்குது பல இடங்களில் இந்த ஜாதி அப்படிங்கிறது எப்படி இயங்குது இங்கே. ஜாதி மட்டும் இல்லை, பல்வேறு விதமான பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இங்கே இருக்குது. இதில் யார் பலம் உள்ளவன், யார் பலவீனமானவன், யார் நண்பன், யார் எதிரி, இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு புரியாத மனநிலையில் தான் பல நேரங்களில் கிட்ட நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் அவன் ஆல்மோஸ்ட் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன பேசுறதுன்னே தெரியாத ஒரு இடத்துல தலையில் பாம்பு வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒரு இடத்துல அங்கேருந்து தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். லால் அவர்களை பொறுத்து சொன்னோம், ஏன் கிட்டாவை சார்ந்த அவர் கம்யூனிட்டிலேயே இருக்கக்கூடிய அவன் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணான அனுபவம் ப்ளே பண்ணக்கூடிய ராணி, அவங்களுடைய அப்பாவை நம்ம எடுத்துக்கலாமே. அவர் எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டராக இருக்கார். என்ன தான் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனாக அவனுடைய வளர்ச்சிக்காக அவர் ஒன்றும் போராடலையே. அவரால் அதை ஏற்றுக்க முடியல. இப்போ கிட்டா வந்துட்டு நல்லா கபடி விளையாடுறான் அப்படின்ற அந்த மனநிலையுமே இந்த படம் சுட்டி காட்டுதில்ல. அதையே சார்ந்துமே ஒரு கேள்வியை ஒன்று கேட்குதில்ல. ஏன் இப்போ இவன் வளர்ந்தா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் உன்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியை ஒன்று எழுப்புதில்ல. ஸோ அதனால தான் எல்லா பக்கமும் சுற்றி யாருக்குமே இங்கே யாரை நான் நம்புறதுன்ற ஒரு கேள்வி கிட்டாக்க இருக்கும்பொழுது அதனால தான் அவனுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் பூராக அவனுக்கு ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும்போது கூட அது பெருசாக ரசிக்க முடியல. ரசிக்கிறதுக்கான ஒரு நேரம் அவனுக்கு இந்த கதையும் கொடுக்க மாட்டேங்குது, அவனுடைய வாழ்க்கையுமே அவனுக்கு கொடுக்க மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அடிக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன் நிறைய. அதில் ஒன்று, அவன் வந்து ஒரு இடத்துல அவன் எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு இடத்துக்கு அவன் செலக்ட் பண்ணப்படுறான். இது நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனால் அது நடக்குது. நடந்த உடனே நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு பெரிய விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான் தேசிய அளவில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி பார்ப்போம், எப்படி காமிச்சிருக்காங்க பெரும்பாலும் இல்லை. அப்படியே கத்துறது, குதிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஏன் அழுகிறது, என்ன இந்த மாதிரி பல விதமான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான், ஒரு ஹைட்டண்டான ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்கோம்ல. பட் இந்த படத்தில் அது நடக்கும் பொழுது, அந்த செய்தி வந்து கிட்டா காதில் விழும்பொழுது அவனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது, அவன் வந்து இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இது உண்மையா, இது நிஜமாவே எனக்கு நடக்குதா அப்படின்ற ஆல்மோஸ்ட் ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்பேஸில் அப்படியே முகத்தை கண்ணெல்லாம் சுருக்கி ஒரு மாதிரி திரு முழிக்கிற ஒரு ஸ்பேஸில் தான் அவன் இருக்கான். எப்படி தோணுதுன்னா, ஐயோ இதை நம்ப ஆரம்பிச்சிட்டா இது பறிக்கப்படுமா என்கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும்னு யோசிக்க வைக்குது. எனக்கு ரஜிஷா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. முக்கியமான இடங்களில் ஒரு பெரிய எமோஷனல் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. த்ருவ் விக்ரம் அஃப்கோர்ஸ் he is great on screen அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு seeing him in many films. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது ரொம்ப நிறைய வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இருந்தும் அவன் மனசில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெயிட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கான்ஸ்டண்ட்டாக கவனிக்க முடியுது. கொஞ்சம் கூட ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இல்லை கிட்டா அப்படிங்கிறவன். கொஞ்சம் கூட சிரிக்க முடியாத, கொஞ்ச நேரம் சிரித்தாலே டக்குன்னு வேறு ஒரு பிரச்சனை ஒன்று வர்ற மாதிரியான ஒரு இடத்துல, நான் நேஷ்னல் செலெக்ஷன்ஸில் நான் போயிட்டேன்னா ஓகே இந்தியாவுக்காக நான் விளையாட போகிறேன்னா அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் அவன் இருக்கிறதுக்கு முன்னாடியே சட்டுன்னு காதல் சார்ந்த வேறு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. இப்போ அதுக்குள்ளே அவன் தள்ளப்படுறான். அந்த வழியை அவன் எப்படி அங்கே ப்ராசஸ் பண்ணுறான், அது விளையாட்டுக்குள்ளே அந்த ஒரு நுவான்ஸ் எப்படி வருது அவன்கிட்ட இருந்து, இந்த மாதிரி பல நுவான்சஸ் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் பொறுத்து, த்ருவோடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. பசுபதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு பாராட்டு அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அண்ட் அது எல்லாத்துக்குமே டிசர்விங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. கான்ஸ்டண்ட்டாக தன்னுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு டேட் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதுவும் யூஸ்வலாக ப்ளே பண்ணுறவங்க அது ஒரு மாதிரி மொனாட்டனஸாக ப்ளே பண்ணுவாங்க, இவ்வளோ லேயர்ஸோடு ப்ளே பண்ண மாட்டாங்க. இப்போ பசுபதி அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நம்ம பார்த்தோம்னா பல இடங்களில் வீரம் தெரியுது, பல இடங்களில் ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு இயலாமையை நம்மளால் கவனிக்க முடியுது. ஒரு போலீஸ்காரங்க கிட்டே போய் அவர் கெஞ்சுவதாக இருக்கட்டும், கதறுவதாக இருக்கட்டும், என் பையனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, இல்லைனா தன்னுடைய பையன்கிட்டே போய் டே கிட்டா உனக்கு கபடி வேணாண்டா, அதை விட்டுரு, நீ நல்லா இருந்தால் போதும், நீ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கட்டும். ஒரு நல்ல தகப்பன்னா யார் அப்படின்ற ஒரு டெஃபினேஷனுக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக அவரே தன்னைத்தானே ஒரு பெரிய சுய பரிசீலனைக்குள்ளே ஆளாகிக்கிட்டு இருக்கார்ல. ஏன்னா அவர் வந்து இப்போ நல்ல தகப்பன் அப்படின்னா என் பையன் பத்திரமாக இருப்பது தான் அவசியமா,
இல்ல என் பையனுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும், நான் முன்ன போய் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவன காப்பாத்திக்கிட்டே, "உனக்கு என்ன வேணுமோ நீ செய்றா" அப்படின்ற ஒரு சுதந்திரம் நான் குடுக்கறது முக்கியமா? இதுல எது ஒரு நல்ல தகப்பனுடைய ஒரு அடையாளம்? இது எவ்வளோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்பேஸ் இல்ல. அண்ட் மாரி செல்வராஜ் ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர் பியூட்டிஃபுல்லி ஷூட் பண்றாங்க. இது நேரத்துக்கு நமக்கு அவர் படங்கள் பார்த்த உடனே நமக்கு தெரியும். ஒரு கிராஃப்ட் வந்து எப்படி கையாளுறாங்க அவங்க அப்படின்றது. இந்த ஃபில்ம்ல பல டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், பல சிலுவேட் ஷாட்ஸ், ஜஸ்ட் இந்த படம் எப்படி எடிட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கபடியில எந்த அளவுக்கான ஒரு அர்ஜென்சி இருக்குமோ, ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு நேரம் இல்லாம இருக்கும்ல அந்த கபடி அப்படின்றது. ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த படமே ஓரளவுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. இந்த மாரி படத்தில எஸ்தெட்டிக்ஸ் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்கு. குற்ற உணர்ச்சியா என்னால மட்டும் அப்படின்ற மாரி அந்த இடத்துல நான் சொல்றேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுவும் பெரிய டீப்பான ஒரு பிரச்சனைய பேசும்பொழுது, இந்த இடத்துல வெளியிலிருந்து ஒரு அழகுத்தன்மைய பாராட்டுவது அப்படின்ற ஒரு அம்சம் ஒண்ணு இருக்குல்ல. அம் யோ பல மொமெண்ட்ஸ் யோசிக்கும்போது, முக்கியமாக ஒரு இயற்கையில கிட்டா வந்து பயிற்சி செய்யக்கூடிய பல காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் சுத்தி தண்ணி ஆறு மாரி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். நட்ட நடுவுல இவர் பாட்டுக்கு அப்படி புஷ் அப்ஸ் எடுப்பதாக இருக்கட்டும். இது வெறும் எனக்கு பயிற்சியாக மட்டும் தெரியல. இது வந்து அந்த அந்த இயற்கை அவனுக்கு என்னவாக இருக்கு? இந்த சமூகம் என்னவாக இல்லையோ, மேபி அவனுக்கு அந்த இயற்கை அதுவாக இருக்கோ அப்படின்னு என்னை யோசிக்க வச்சது அந்த இடங்களே. அண்ட் அத தாண்டி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேள இவனுக்கு கிட்டா அப்படின்றவருக்கு இவ்வளோ கஷ்டம் சந்திக்கக்கூடிய அவனுக்கு, இவ்வளோ ஒரு பெரிய மனவலிக்குள் ஆகியிருக்கும் அவனுக்கு. இந்த கபடி அப்படின்ற ஒரு விளையாட்டு இல்ல அப்படின்னா, அவன் வாழ்க்கைய எப்படி அணுகுவான்? இது எப்பேர்ப்பட்ட ஒரு ஹெல்தி டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு அப்படின்னே யோசிக்க வச்சது. பல விளையாட்டுகள் பொறுத்தவரைக்கும், இப்ப நான் சொல்லப் போறது உண்மை. பட் முக்கியமாக கபடியில ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு ஒரு பெரிய தண்டனைய நீங்க சந்திப்பீங்க. அதுவும் நொடிகள் தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். அந்த நொடிகள்ல ஒரு சின்ன உடல் அசைவு தவறாக இருந்தா கூட, உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும்ல இந்த விளையாட்டுல. ஓரளவுக்கு இந்த டைனமிக் வந்து கிட்டாவுடைய ஒரு ஊர்ல அவனுடைய நடவடிக்கையிலேயே நம்ம கவனிக்கலாம். அவன் ஒரு சின்ன தவறு, ஒரு தவறான ஒரு வார்த்தைய பேசினாலோ, ஒரு தவறான செயல் செஞ்சாலோ, தற்செயலாக இவன் ஒண்ணு செஞ்சுட்டான் அப்படின்னு இந்த சமூகம் நெனச்சாலோ, எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு வருது அப்படின்றது இந்த படம் கேப்சர் பண்ணுது ஆரம்பத்துல இருந்தே. அதனால தான் அவருடைய அப்பா பசுபதி இந்த ரோல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. அவர் எப்படி நடிச்சிருந்தாரு அப்படின்றது. ஸோ அவருடைய அப்பா அடிக்கடி கிட்டாவுடைய அப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, "டேய் பிரச்சனைக்குள்ள போகாத, மாட்டிக்காத, போ. இதுக்குள்ள இறங்கவே இறங்காத" அப்படின்றது. அதனால தான் கொஞ்சம் கூட அதாவது நீ நியாயத்துக்காக சண்டை போடும்போது கூட தேவையில்ல. சண்டையே தேவையில்ல அப்படின்ற ஒரு பதட்ட மனநிலை அவர்கிட்டேருந்து வருது. ஏன்னு புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். அ ஒரு பஸ்ஸுக்குள்ள அ ஒரு ஒரு ஆடு தற்செயலாக ஒண்ணுக்கு போயிருது. அங்கேருந்து அது என்னவாக மாறுது அப்படின்ற ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குல்ல. எவ்வளோ குயிக்காக ஒரு பிரச்சனை அங்க வருது. அந்த பிரச்சனை நீங்க அடக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ குயிக்காக அது பெருசு ஆகுது அப்படின்னு இந்த படம் சித்தரிக்குது. அந்த மாரி மொமெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் அவன் கிட்டா வந்து பஸ்ல அப்படி ஒரு ஓரமா உட்காந்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கே புரியாதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நிமிஷங்கள் பிறகு பார்த்தோம்னா, வெறியா உடம்புல வேர்வையோட, ரத்தத்தோட, கையில கத்தியோட அப்படி நின்னுட்டு வெறியா அங்க நின்னுகிட்டு இருக்கான். அவனையே நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி அங்கேருந்து இதுவா மாறுச்சுன்னு அவனே யோசிப்பான்னு நெனைக்கிறேன். தெர்ல என்ன நடந்துச்சு இது நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ குயிக்காக இந்த மாரி இடங்கள்ல ஒரு பிரச்சனை எவ்வளோ பெருசாகும்னு சொல்லிட்டு எனக்கு வேற எத்தனை படங்கள் இத செஞ்சிருக்குன்னு எனக்கு தெர்ல. ஆனா இந்த படம் அபூர்வமாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு அபாயம் அப்படிங்கிறது எங்கேருந்து வேணா வரலாம். எவ்வளோ மீனிங்லெஸ்ஸான ஒரு இடத்துலேருந்து கூட வரலாம்னு காமிச்சதாக நான் பார்க்குறேன். கபடி விளையாடுறவங்க எப்படி மூச்சு திணற திணற விளையாடிக்கிட்டு இருப்பாங்களோ, எனக்கு ஓரளவுக்கு நான் திணற திணற தான் இந்த படமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஐ மீன் இட் இன் த பெஸ்ட் ஆஃப் வேஸ். இந்த படம் எடிட் பண்ண முறையிலேயே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மாரி அவர்களுக்கு நமக்கு காட்டுவதற்கு. அண்ட் அது எல்லாத்தையுமே எப்படி அவர் பயன்படுத்துறாரு. எடுத்த உடனே கொலைகள் நடக்குது. அங்கேருந்து ஒரு ஒரு தேசிய விளையாட்டு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. கபடி வந்து இன்டர்நேஷனல் அரீனால ஒரு ஸ்பேஸ்ல ஜப்பான் அப்படிங்கிற ஊர்ல ஒரு காம்படிஷன் ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போகும்போது பஸ்ஸுக்குள்ள நான் இப்ப சொன்னேன்ல, ஒரு இன்சிடென்ட் அங்கேருந்து. இது எல்லாமே பேக் டு பேக் டு பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கும்பொழுது, என்ன செய்யுது அப்படின்னா, இது 150 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட, கொஞ்சம் இட் ஃபீல்ஸ் வெரி ரேப்பிட். இட் ஃபெல்ட் வெரி ரேப்பிட் டூ மீ. அண்ட் மாரி அவர்கள் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட பல மொமெண்ட்ஸில ஈவன் ஒரு ஃபைட் சீன்லலாம் அவர் எப்படி கேப்சர் பண்ணுறாருன்றதாக இருக்கட்டும், விலங்குகளுடைய ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அது நாயாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், இல்ல ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது ஒரு அருவாமனை சைடில் இருக்கிறத அவர் காட்டுவதாக இருக்கட்டும், மாரி அவர்களுக்கு நிறைய இருக்கு சொல்வதற்கு அப்படின்றதுக்கு இந்த படம் மீண்டும் ஒரு உதாரணம். ஒரு ஒரு காதல் பத்தி பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டாவும்
அனுபமா ப்ளே பண்ணக்கூடிய ராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரும், அவங்க 2 பேருக்கும் மத்தியில ஒரு காதல் ஒண்ணு வருது அப்படின்னும்பொழுது, அது மட்டும் நமக்கு தெரியப்படுத்தல. அதே சந்தர்ப்பத்த பயன்படுத்தி, இப்போ கிட்டாவுடைய ஒரு சிஸ்டராக ராஜேஷா நடிச்சிருக்காங்கல்ல, இப்போ அவங்களுடைய காதல் என்னவாக இருந்திருக்கு, இப்போ அவங்க மனசுல அது என்னவாக இருக்கு அப்படின்னு காட்டுவதாக இருக்கட்டும். மற்றும் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு சண்டை காட்சி மாரி ஒண்ணு வருது. அதில கிட்டா வந்துட்டு அவனுடைய தலை இது மறக்க முடியாத அளவுக்கு படம் புடிச்சிருக்காங்க. ஒரு தலை வந்துட்டு அப்படியே அந்த ரோட்ல படுற ஒரு மொமெண்ட். பட் அந்த சண்டை மட்டும் அங்க நடக்கல. அந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் அப்பாவான அ பசுபதி அவர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய ஒரு வாழ்க்கைய அவர் நெனச்சு பார்க்குறாரு. அவருக்கு கபடி சார்ந்த அனுபவங்கள் என்னவாக இருக்கு? அவரு எப்படி இந்த விளையாட்டு மேல ஒரு பெரிய பெரிய காதல் கொண்டாரு அப்படின்னு சொல்றது. அவரு ஒரு மாரி குளிச்சுக்கிட்டே அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பல்வேறு விதமான மனிதர்களின் மனசுக்குள்ள இந்த படத்தால நம்மள ஆழ்த்திக்கிட்டே இருக்க முடியுது. ஐ திங்க் டாரன்டினோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பல்வேறு விதமான கலைகள்ல சினிமா ஏன் ரொம்ப உயர்ந்தது? அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அது சில இடங்கள்ல, சில மொமெண்ட்ஸ்ல அந்த காட்சியும், இசையும், எடிட்டிங்கும் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸும் இதெல்லாம் ஒண்ணு சேரும்போதுல்ல, நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சிய சத்தியமா வார்த்தைகளால நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அத டாரன்டினோ என்ன சொல்றாருன்னா, சினிமாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட சில பேரால தான் அது உண்மையிலேயே அந்த ஒரு உணர்ச்சிய உங்களுக்குள்ள உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதில ஒருத்தர் மாரி செல்வராஜ் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இதுவரைக்கும் அவர் எடுத்த படங்கள் பார்க்கும்பொழுது, இந்த படத்தையும் சேர்த்து சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய விசரல் ரியாக்ஷன உண்டாக்க முடியுது. இந்த படத்தில நிவாஸுடைய ட்ராக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ அதில இவன் காதல்ல போயிருச்சே அப்படின்ற ஒரு பெரிய சோகத்தில இருக்கும்போது, அங்க ஒரு பாட்டு வரும்பொழுது, அந்த பாட்டு அதில அதாவது எத்தனையோ படங்கள நம்ம பார்த்துருக்கோம்ல. காதல் தோல்வியில ஒரு ஹீரோ வந்துட்டு அப்படியே பயங்கரமா ஒரு சோகத்தில அப்படியே டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்றது. இருந்தும் இந்த படத்தில கிட்டா அதே மாதிரியான ஒரு வேலைய ஒரு ஓப்பன் ஃபீல்ட்ல ஒரு நிலத்தில ஒரு பரப்பளவுல அ இரவுல நிலா வெளிச்சத்துக்கு அடியில அவன் ஒரு டான்ஸ் அங்க ஒண்ணு ஆடும்பொழுது, வார்த்தைகளால் சொல்ல படாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலிய கூட அவனுடைய ஒரு ஆட்டத்தில நம்மளால கவனிக்க முடியுது. சச் கிரேட் ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபில்ம் மேக்கிங் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, கிட்டா இந்த படத்தில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிய சந்திக்கிறான். ஒரு இடத்துக்கு அவன் செலக்ட் ஆகும்பொழுது, செலக்ட் ஆன அந்த தகவல் தொலைபேசியின் வழியாக தெரிவிக்கப்படுது. அது தெரிஞ்ச உடனேவே அந்த இடத்துல அவனுடைய காதலி இருக்கா. அவனுடைய சிஸ்டர் பக்கத்திலேயே இருக்கா. அவனுடைய அக்கா பக்கத்திலேயே இருக்கா. எத்தனையோ படங்கள் அந்த இடத்துல காதல பிரதானப்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். காதலனும் காதலியும் அப்படியே ஒண்ணாங்க, வந்தாங்க, கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல முதல்ல காதலி ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சந்திக்கிறது வந்துட்டு இந்த தம்பியும், அக்காவும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி புடிச்சு, கட்டி தழுவி, இந்த வெற்றி எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு உணர்ச்சிய நமக்கு கடத்த முடியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல சச் வார்ம் சாய்ஸஸ், சச் பியூட்டிஃபுல் சாய்ஸஸ் கான்ஸ்டன்ட்லின்னு நினைக்கிறேன். ஸோ உளவியல் ரீதியாக இந்த மாதிரி சிக்கலான இடங்கள்லாம் இந்த படம் பேசுதுல்ல, அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஒருத்தன் வந்துட்டு அந்த ஊர்ல இருந்து அவன் பிடிச்சத செய்யறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்போது, அவன் பிடிச்சதுன்றது ஒரு ஒரு விளையாட்டாக இருந்து, அந்த விளையாட்டுல அந்த ஊர தாண்டி அவன் ஜொலிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஊர தாண்டி, மாநிலத்த தாண்டி, ஸ்டேட்ட தாண்டி, அவன் கண்ட்ரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு இடம் வந்து எவ்வளோ அபூர்வமான ஒரு ஒரு வெற்றியாக அத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஸோ அதனால தான் எனக்கு இந்த படத்தினுடைய அந்த எண்ட் இருக்கு இல்லையா? ஒரு இந்த தேசமும், அந்த தேசமும் ஒரு போட்டி போடுறாங்க அப்படின்ற அந்த யூசுவலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ்க்குள்ள போய், அந்த ஒரு ட்ராமா அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியும், அந்த சினிமேட்டிக் மொமெண்ட்டும் எனக்கு பெர்சனலி பெருசா தேவைப்படல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க போனதே ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அவன் வீழ்த்தக்கூடிய ஆப்போனன்ட் யாராக இருக்காங்க? நம்ம தேசம் என்ன? அந்த தேசம் என்ன? இந்த 2 பேருக்கும் அவங்கள ஜெயிச்சா தான் ஒரு பெரிய வெற்றியா? அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு அப்போ போய் யோசிக்க வச்சது. ஏன்னா அவன் விளையாடுறான். அவன் இந்த லெவலுக்கு அவன் முன்னேறி இருக்கான். அப்படின்றதே என்னுடைய ஒரு பார்வையில ஒரு மகத்தான எழுந்து நின்று கைத்தட்டக்கூடிய ஒரு வெற்றியாகவே நான் பார்க்குறேன். கிட்டா வந்து கபடி ஆடுவதும், தேசிய அளவுக்கு அவன் செலக்ட் ஆவதும், இன்னொரு பக்கம் மாரி அவர்கள் படங்கள் எடுப்பதும், அவருக்குள் பெரிய வலியை ஏற்படுத்தின இந்த கதைகள படங்கள் வழியாக கிராஃப்ட் கொஞ்சம் கூட குறையாம அத சொல்ல முடியுதுல்ல. இதுவும் இதெல்லாம் தான் ஒரு பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ நம்ம பார்க்கும் பொழுதுல்ல, இத உள்வாங்கும் பொழுது, இந்த மாரி படங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே, அவங்க யாராக இருந்தாலும், அவங்க எப்பேர்ப்பட்ட ஒரு இடத்துல இருந்தாலும், அவங்க என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை குடுக்குதுல்ல.
அண்ட் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தானே யூசுவலாக ஸ்போர்ட்ஸ் ஜானரில் படங்கள் முக்கியமாக எடுப்பது. ஸோ என்னதான் பைசன் காலமாடன் வந்து இந்த ஜானரில் பயங்கரமாக லாயலாக அடங்குதா அப்படின்னா நான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் படமாக நான் பார்க்கல. ஏன்னா இதில் ஸோ மச் மோர் இஸ் ஹேப்பனிங். பட் அப்படி இருந்தும் அந்த மாதிரி படத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் எல்லா பாசிட்டிவ்ஸுமே இந்த மாதிரி படத்துலையும் கிடைக்குது. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் நிறைய லேயர்ஸும் நல்ல வாழ்க்கையை சார்ந்தே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிங்க பைசனை பொறுத்து? தாராளமாக காமெண்ட்ஸில் விடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் படிக்கிறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் பைசன் காலமாடன். மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரனின் புதிய கிளை மிக பெரிதாய் அக்டோபர் 5 முதல் கீழ்கட்டளையில் ஆரம்பம். திறப்பு விழா சலுகையாக கார் மற்றும் 1000 பரிசுகளை வென்றெடுங்கள். எல்லாவற்றுக்கும்